கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். Psalms chapter 22 verse 24. For he has not despised or scorned the suffering of the afflicted one. He has not hidden his face from me, but has listened to his cry for help. இந்த வசனத்தை சங்கீதக்காரன் ஒரு தீர்க்கதரிசன திருஷ்டாந்த வசனமாக எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை ஆரம்பிப்பது எப்படினால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பிப்பான். இந்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சிலுவையில் சொன்ன வசனத்தோடு ஆரம்பிக்கிறது. இது தீர்க்க தரிசனம். ஆண்டவர் கல்வாரியில் கடந்து போன பாதைகளை பற்றிய தீர்க்க தரிசன அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருந்தது, அவருடைய வஸ்திரத்தை எப்படி சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. 18ஆம் வசனத்திலெல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு கொண்டதை பற்றி இருக்கிறது. எப்படி அவரை கல்வாரியில் சிலுவையில் தொங்கினும் பொழுது பார்த்தவர்கள் தலையை துலுக்கினார்கள், கேலி பரியாசம் பண்ணினார்கள் என்ற வசனங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்திலே இருக்கிறது. தாவீது அப்பொழுது தீர்க்க தரிசனமாக இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் முடிவில் கர்த்தர் இமைப்பொழுது கைவிட்டாலும் அவர் எப்படி மகிமையாக எழுப்புகிறார், எப்படி மகிமையை பட செய்கிறார், எப்படி உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை எண்ணாமல் தன்னுடைய முகத்தை மறைக்காமல் அவருடைய சத்தத்தை கேட்டருளினார் என்றும் ஆண்டவர் ஒரு ட்ரையம்ஃபண்ட் ரெசரக்ஷன் அதை பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு உயிர்த்தெழுதினின் விஷயத்தையும் பற்றி எழுதியிருக்கிறார். உபத்திரவத்தில் கடந்து போகிறவர்கள் உபத்திரவத்திலே இருக்க மாட்டார்கள், அங்கே ஒரு உயிர் மீட்சி இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த அதிகாரத்திலே தாவீது எழுதியிருக்கிறார். முடிவிலே ஒரு செலிப்ரேட்டரி பிரேயராக இந்த அதிகாரம் இருக்கிறது. அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய அற்புதமான சாராம்சம். இது ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம்தான். தாவீதும் இதே பாதையில் தான் கடந்து போனான். சத்ருவினால் தொடர்ந்து அடிக்கப்பட்டான், தொடர்ந்து துரத்தப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய டைம் கெஞ்சிருப்பான். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேனே, ஆண்டவரே நான் உம்முடைய பட்சத்தில் தானே இருக்கேன், உங்களுடைய வசனத்தை எல்லாம் நான் தியானிக்கிறேனே, உங்களுடைய வசனம் எனக்கு துணையாக இருக்குமே, ஆனால் ஏன் நான் இந்த பாதையில் கடந்து போக வேண்டும், ஏன் காளைகள் என்னை சூழ்ந்து கொள்கிறது, ஏன் சிங்கங்கள் என்னை பீரிட்டு இது பண்ணுகிறது, ஏன் பாசான் எருதுகள் என்னை என்று விதிக்கிறது, இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புகிறார். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சீர். அநேக காலங்கள் நம்ம உபத்திரவத்தின் வழியே போகும் பொழுது இப்படி தான் நமக்கு தோணும், ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சார், நான் நன்றாக தான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் நன்றாக தான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் நன்றாக தான் சபைக்கு செல்கிறேன், நான் எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்கிறேனே என்று நமக்கு தோணும். ஆனால் கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாக நம்மை புடமிட செய்யும் பொழுது நம்ம முடிவு பொன்னாக விளங்க செய்வார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோபுவை தான் புடம்பிடும்படி, யோபுவை தான் சோதிக்கும்படி சாத்தான் கேட்பான். ஏன்னா யோபு ஒரு செல்வந்தன், அவனுக்குள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு மட்டும் தெரியும், அவனுடைய முந்திய வாழ்க்கையை காட்டிலும் பிந்திய வாழ்க்கை இரட்டத்தனையான ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். சாத்தானுக்கு நிகழ்காலத்தை தெரியும், ஆனால் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவர் கர்த்தர். அதனால் கர்த்தர் எப்பொழுதும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியர் செய்த பொழுது 400 விதவை எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதிருப்ப, தன்னுடைய ஒரே மகன் இறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் அங்கே அவளை நோக்கி பார்க்கிறார், அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் இறந்த பொழுதும் அவன் இறந்துட்டான், 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே அவர்களை அப்பமாக எண்ணாமல் அங்கே கண்ணீர் விட்டு அவர்களோட கூட அந்த பாதையின் வழியே கடந்து போய் அந்த சகோதரனை உயிரோடு எழுப்புகிறார். இதுதான் கர்த்தருடைய செயல். ஆண்டவர் இந்த உலகத்தின் ஜனங்கள் ஒருத்தர் உபத்திரவத்தோடு கடந்து போனாங்களாம் நியாயம் தீர்ப்பாங்க, முகத்தை மறைப்பாங்க. ஆனால் கர்த்தர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. இதுதான் தேவனுடைய குணாதிசயம். இரண்டாவது, தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல. இது இரண்டாவது குணாதிசயம். மூன்றாவது, அவர்களை கேட்டருளுகிற தேவன், த காட் ஹூ லிசன்ஸ். இதுதான் மூன்றாவது குணாதிசயம். தேவனிடத்தில் யாரெல்லாம் தேவனிடத்தில் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கேட்டருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகாரின் சத்தத்தையோ மட்டுமல்ல, அவளுடைய பிள்ளையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டருளினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜேர்னியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, அவருடைய ஊழியத்தின் பாதைகள் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றி எழுதுகிறார். கர்த்தர் எப்படி உயிர்ப்பிப்பார், கர்த்தர் எப்படி மரணத்துக்கு தப்புவிப்பார் என்று. இங்கே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை வாசித்தோமானால், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக என்று ஆரம்பித்து எப்படி கர்த்தர் மரணத்தினின்று தப்புவித்தார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று எழுதுகிறார். அதுதான் விசுவாசத்தின் சாராம்சம்.
நம்ம வந்து உபத்திரவத்தின் வழியாக கடந்து வரும்போது நம்ம வந்து சில நேரத்தில் டிசப்பாயிண்ட் ஆகிடுறோம். போங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வான மனநிலையில் போகிறோம். நம்ம ஜெபிச்சு என்ன ஆக போகிறது என்று சொல்லி சோர்வான மனநிலையில் போகிறோம். நம்ம வந்து ஆண்டவர் வந்து எப்போவுமே ஜெபத்தில் கேட்டுகிட்டே இருக்கணும். ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அவருக்கு தெரியும், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். அதனால் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இறங்குகிற தேவனாயிருப்பார். மறுபடியும் படிப்போமா? சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இதற்கு முக்கியமான விஷயம், அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார். அவர் முகத்தை மறைக்க மாட்டார். நம் தேவன் பாரபட்சமற்றவர், எப்போவுமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். அதனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் இறங்குவார். அதனால் இரக்கமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் உங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இரக்கமுள்ள தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்னே செல்கிறார். ஆமேன்.